கொத்தவரங்காய் இருக்கா, இந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா செய்கிற குழம்புல எனக்கு இதுவும் ஒன்று ஃபேவரெட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காவும் நிலக்கடலையும் சேர்த்து தான் நம்ம இந்த குழம்பை ரெடி பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு உளுந்து தாளிச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம துவரம்பருப்பு இருக்குல்ல, துவரம்பருப்பை லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. வெந்ததும் அதை அப்படியே மசிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சிங்கன்னா மசிஞ்சிரும். மசிஞ்சதும் இதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு கலக்கு கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பும், அதுக்கப்புறம் காரத்திற்கேற்ப குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கிடுங்க. கலக்கிட்டு நம்ம ஒரு கொதி வரட்டும். குழம்பு கொதி வந்ததும் அதுக்கப்புறமா வேக வச்ச கொத்தவரங்காய் இருக்குல்ல, அந்த கொத்தவரங்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வேக வச்ச நிலக்கடலை இருக்குல்ல, அந்த நிலக்கடலையும் இதில் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் 10 நிமிஷம் குக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட கொத்தவரங்காய் நிலக்கடலை குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் ஒரு டச்சப்பாக கருவேப்பிலை இருந்ததுன்னா தூவி விடுங்க. ஒரு டேஸ்டியான நிலக்கடலை கொத்தவரங்காய் குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.